ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெட் ஸ்பைடர் சக்தி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பு மற்றும் வெற்றிமாறனோட கூட்டணியில் உருவாகிற புது திரைப்படத்தை பற்றி முழு விவரங்களை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்ப வீடியோக்குள்ள போகலாம். அதாவது சூர்யாவோட நடிப்புல வெற்றிமாறனோட இயக்கத்துல கலைப்புலி எஸ் தானு அவர்களுடைய தயாரிப்புல உருவாக இருந்த திரைப்படம் தான் வாடிவாசல். இந்த படம் தொடங்குறதுல பாத்தீங்கன்னா பல வருடங்களாவே தாமதம் ஏற்பட்டுக்கிட்டே தான் இருந்துச்சு. இப்ப ஒரு வழியா இந்த படத்தை கைவிட்டுட்டாங்க. ஆமாங்க, வாடிவாசல் திரைப்படம் டிராப். இந்த படம் இனி நடக்காது அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது. அதனால வெற்றிமாறன் பாத்தீங்கன்னா சிம்புவை வச்சு ஒரு படத்தை இயக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாரு. சிம்புவுக்கும் பாத்தீங்கன்னா அவரோட 49வது படமா உருவாக இருந்த ராம்குமார் பாலகிருஷ்ணனோட இயக்கத்துல அவர் நடிக்க இருந்த படமும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட டிராப் செய்யப்பட்டுருச்சு அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லப்படுது. அதனால சிம்புவும் வெற்றிமாறனும் கூட்டணி அமைச்சு ஒரு படத்தையும் இயக்க முடிவு பண்ணிட்டாங்க. அந்த படத்தோட ஷூட்டிங்கும் இப்ப சத்தமே இல்லாம ஆரம்பிக்கவும் செஞ்சுட்டாங்க. படப்பிடிப்புல இருந்து ஒரு புகைப்படம் கூட ரிலீஸ் ஆகி இருக்குங்க. அதாவது இந்த படத்துல பாத்தீங்கன்னா சிம்பு கூட சேர்ந்து கவின் மற்றும் நெல்சன் இவங்க 2 பேரும் ஒரு சின்ன கதாபாத்திரத்துல நடிக்கிறதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லைங்க, வட சென்னை படத்துல நடிச்சிருந்த கிஷோர், சமுத்திரகனி, ஆண்ட்ரியா இவங்க 3 பேருமே பாத்தீங்கன்னா இந்த சிம்பு படத்திலையும் ஜாயின் பண்ணி நடிக்க இருக்காங்க. இந்த படம் பாத்தீங்கன்னா வாடிவாசல் படத்தோட கதையோ இல்ல வட சென்னை படத்தோட கதையோ கிடையாதுங்க. வட சென்னையை மையப்படுத்தி தான் இந்த படத்தை உருவாக்கிட்டு இருக்காரு வெற்றிமாறன். ஆனா வட சென்னை படத்துடைய 2ஆம் பாகம் கிடையாது. இது ஒரு தனி கதைங்க. இந்த படம் அதாவது சிம்பு மற்றும் வெற்றிமாறன் இவங்க கூட்டணி கண்டிப்பா அமையணும் அப்படின்ட்டு பல வருடங்களா ரசிகர்கள் எல்லாருமே காத்திருந்தாங்க. பல வருடங்களுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா சிம்பு வெற்றிமாறன் கூட்டணியில ஒரு படம் வரும்னு கூட சொல்லப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லைங்க, வட சென்னை படத்திலேயே பாத்தீங்கன்னா சிம்பு தான் நடிக்கிறதா இருந்துச்சு. ஆனா சில காரணத்தால நடிக்க முடியல. இப்ப பல வருடங்களுக்கு அப்புறமா சிம்பு வெற்றிமாறன் கூட்டணியில ஒரு படம் உருவாக இருக்கு. இந்த படத்து மேல ரசிகர்கள் ரொம்பவே நம்பிக்கையை வச்சு காத்திருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் எந்த மாதிரியான படத்தை வெற்றிமாறன் கொடுக்க போறாருன்றத. கண்டிப்பா வார்த்தைகளுக்கு பஞ்சமே இருக்காது.